திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் தெப்பக்குளத்தில் மினி வேன் இறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் கிரேன் உதவியுடன் தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே தெப்பக்குளத்தில் மூழ்கிய சரக்கு மினி வேன் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் கிரேன் மூலம் மீட்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் பகுதியில் உள்ள அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வருகை தருகின்றனர். மாதத்தில் அனைத்து நாட்களிலும் வெளியூரில் இருந்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்ற பாத யாத்திரையாக நடந்து வருகின்றனர். அவ்வாறு நடந்து வரும் பொதுமக்கள் திருச்சி சமயபுரம் நாள் ரோடு அருகே உள்ள தெப்பக்குளத்தில் குளித்துவிட்டு கோவிலுக்கு வருவது வழக்கம். மேலும் அவர்கள் வேண்டி இருந்த நேர்த்திக் கடன், அக்னி சக்தி எடுத்தல், பால்குடம் எடுத்தல் மற்றும் குழந்தையை தொட்டில் வைத்து கொண்டு வருதல், அலகு குத்துதல் உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக் கடன்களை இந்த தெப்பக்குளத்தில் இருந்துதான் எடுத்து வரப்படுகிறது. இந்நிலையில் அந்த தெப்பக்குளம் அருகே வாடகை வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்கள், கார்கள் நிறுத்துமிடமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் வெளியூரிலிருந்து வரும் அம்மன் படம் வைத்து அலங்கரிக்கப்பட்ட வாகனங்கள் இது குறித்து நிறுத்தப்படுவது வழக்கம். நேர்த்திக்கடனாக கொண்டு செல்லும் பொழுது அந்த வாகனத்தையும் எடுத்து சென்று விடுவனர். புதியதாக வாகனங்கள் வாங்குபவர்களும் அந்த இடத்திலிருந்து சாமி வரைபடங்கள் வருவது வழக்கமாக உள்ளது. இந்த கோயில் தெப்பக்குளத்தை தனியார் வாகனங்கள் நிறுத்தும் இதாக பயன்படுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் இன்று சரியாக 3 மணி அளவில் லோடு ஏற்றும் மினி வேன் ஒன்று அந்த தெப்பக்குளத்தில் உள்ளே மூழ்கி உள்ளது. இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் குளத்தில் வாகனம் இறங்கியதைக் கண்டு பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பின்னர் சமயபுரம் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சமயபுரம் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து மூழ்கிய வாகனத்தை அப்புறப்படுத்துவதற்காகவும் இழுப்பதற்கும் கடும் முயற்சி செய்தனர். அவர்களால் முடியவில்லை என்றால் பின்னர் கிரேன் இயந்திரம் மூலம் உதவியுடன் கிரேன் மூலம் மீட்கப்பட்டது. வாகனத்தை அங்க யார் நிறுத்தியது என்று வாகனம் இதுவரைக்கும் எந்ததும் தெரியவில்லை. காவல்துறையினர் அந்த வாகனம் யாரு என்றும் விசாரணை செய்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.